ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். டைம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 ஆகுது. 12 வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ½ அன் ஹவர் வந்து கடிகாரம் ஃபாஸ்ட்டு, அதனால் அது 12. அப்போ கூட 12 மணி ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ரெடி ஆகலை, சுத்தர ரெடி ஆகலை. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்னும் வந்து ஆஃப் ட்ரௌசரில் தான் இருக்கிறேன். ஸோ நான் மட்டும்தான் இப்படி. பையன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு ரெடியாக ஜம்முன்னு உட்காந்துட்டு சின்சான் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரெடி ஆகியாச்சு. மற்ற வேலைலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஒய்ஃப் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு 3 அடுப்பு இருக்கிறதால இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக ரெடி ஆவேன். எல்லா ஒர்க்கும் இப்போ முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியது தான். புள்ளியார் வாங்கணும். புள்ளியார் வாங்குறதுக்கு தனியாக போய் வாங்க போறியான்னு கேட்டால் அதான் கிடையாது. அது ஒரு சர்ப்ரைஸ், நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அவன் தான் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டிவி ஒரு பக்கம் போகும், அவர் பாட்டு விளையாட்டு இருப்பார். ஆனால் டிவியும் போய் மாற்றக்கூடாது. சரி, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வடை சுடணும், அதுக்கு தான் அந்த மாவு ஓடிட்டுருக்கு. வேறு யாரும் இல்லை, நான் தான் சொல்லணும். வடை சுடணும்னா அது நான் தான் சொல்லணும். வாயில் வடை சுடணும் நான் தான் சொல்லணும். எண்ணெயில் வடை சுடணும் நான் தான் சொல்லணும். நம்ம வீட்டில் அதுதான் நமக்கு வேலை. வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வாங்கின கொடை நல்லா இருக்குல்ல, 50 ரூபா. நல்லா இருந்துச்சு. பூரிக்கார சிஸ்டர் ஒருத்தவங்க விற்றுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுன்ட்டு என் ஒய்ஃப் தான் உடனே வந்து இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல, மேலே பிள்ளையார் இருக்கிறாரு பாருங்க. ஐயோ சரியா தெரியலையா. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக தண்ணி வரல. என்னடான்னு பார்த்தா மோட்ரு போடாமல் யாரும் விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால காலி ஆயிடுச்சு. ஒரு 1/4 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம குளிச்சு ரெடியாக முடியும். குளிக்கலான்னு போகிறப்ப தான் 1000 பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒய்ஃப் இப்போ கூப்பிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி சுற்றுற காலி ஆயிடுச்சு, போயிட்டு மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் அங்கே இருக்கிறது 3ஆவது மாடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லை. லிஃப்ட் எந்த லட்சத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி கேன் போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்றதால நானே வந்து எங்களுக்கு 2 பேரே இருக்கிறதால, குழந்தையோட சேர்த்து 3 பேர் இருக்கிறதால நானே வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ இப்போ கூட குளிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போகிறேன். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் லிஃப்ட் எந்த லட்சத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னாம்மா சேனல் மூலிமா, அதை பார்த்துட்டு என் பையன் வந்து நானும் பேசுகிறேன் அதே மாதிரி என்கிட்ட ஃபோனு கூட அப்படின்னு கேட்குறேன். என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். பேசு. வாங்க நாங்கள் ஸ்கேடி சைக்கிள் ஓட்டு விளையாடலாம். ஸ்கேடி சைக்கிள் ஓட்டிட்டு எப்படி பேசுகிற ஃபோன் கையில் வச்சு சரி கூட நான் பிடிச்சிக்கிறேன், நீ பேசு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்கேடி சைக்கிளை எப்படி ஓட்டுறதுன்னு டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க. இது வந்து அவங்க தாத்தா கிஃப்டாக ஒரு 3 நாள் முன்னாடி தான் கொடுத்தாரு. இன்னும் அவர் ஓட்ட சரியாக கற்றுக்கல. ஆனால் இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிறதால அவன் ஓட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறான். அதில் வித்த கட்டி தான் ஒரு ஹீரோ அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு வந்து யூடியூப் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் வந்து கேமரா எடுத்து முன்னாடி வச்சோன்னா பேசுறது கொள்வது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம எதனா சொல்லி தந்தால் அது மட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதை ஒரு வருஷமாக வந்து ஏதோ அது ஒரு இது மாதிரி பண்ணிட்டே இருந்தோம். இப்போ நான் பேசுகிறவங்க கூட ஆனால் அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. 1700-800 பேர் இருக்கிறீங்க. ஸோ இவங்க கூட பேசல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், பார்த்து சிரிக்கிறாங்க, ஓடுறாங்க. ஏன் சிரிச்சிட்டே இருக்கிற? நான் அவங்க கூட பேசுறது ஏதோ காமெடியாக இருக்கு அவங்களுக்கு. தனியாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாருங்களா பாருங்க பாருங்க. லூஸா நீ இரு. சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் கமெண்ட்ல திட்ட சொல்கிறேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி கேன் எடுக்க போவோம், வேலை இருக்குது. லிஃப்ட் இல்லை சொன்னால, படிக்கட்டு மட்டும்தான். லிஃப்ட் எந்த லட்சத்தில் இருக்குது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட்டு இல்லாததால் 3 மாடி நம்ம வந்து ஏறி இறங்கி எல்லா வேலையும் நம்மளே தான் பார்த்துக்கணும். நான் வேறு வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆளுன்றதால ஒரு 10-15 தடவை 3 மாடி ஏறி இறங்கணும். ஓகே, இப்போ எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அது வேறு லிஃப்ட் வந்துருச்சுன்னா மாறிடும். ஸோ இது இல்லைன்னா தண்ணி கேன் போடுறவங்க, அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் போடுறவங்க, இந்த மாதிரி சப்ளை பண்ணுறவங்களுடைய வேலை செய்கிற நிலமெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஒரு என்ன சொல்கிறேன், காசுக்காக எல்லாருமே வேலை செய்கிறோம். ஆனால் அவங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா இப்போ உணர முடியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் படிக்கிற காலத்துலேயே. பட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுடைய நிலமையிலேருந்து நான் தாண்டிட்டேன். ஆனால் அவங்கெல்லாம் அப்படியே இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது இப்போ நம்ம திரும்பவும் அதையே அனுப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவங்கள கஷ்டம் என்னென்னு உணர முடியுதுன்னு சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். சரி, நான் போய் தண்ணி கேன் பிடிச்சிட்டு வரேன். தண்ணி கேன் எடுத்துட்டேன். இப்போ 3 மாடி ஏறணும். 3 நாள் ஒரு தடவை ஒரு கேன் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏறுதான் ஆல்மா தண்ணி கேன். ஹாய், குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு வேறு போயிட்டு வந்தேன். வாழையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போயிட்டு வந்திருந்தேன். அதனால தான் கொஞ்சம் தாமதம். ஃபெஸ்டிவலோட ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரெடி பண்ணும்போது அவங்க பண்ணுறது வந்து ஸ்டஃப்டு கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதை தான் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னடா நான் பேசுறது பார்க்குறீங்களா? மேடம் பேசி பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தண்ணி ஜாஸ்தி ஆகிடுது, இல்லைன்னா மாவு ஜாஸ்தி ஆகிடுது, இல்லைன்னா எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ கடைசியாக வந்து நம்ம கைமணத்தை காட்டின உடனே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஒரு பதத்துக்கு வேணுமோ அந்த படம் ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ பிடிக்க வேண்டியது தான். ஆயிடுச்சா? ஓ, இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா அள்ளிக்கணும். அள்ளி அப்படி வச்சுக்கணும் நடுவில். ஸோ இப்போ என்னோடய டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை கூட நான் தான் அவங்களுக்கு ட்ரை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். வடை பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. வடை செய்யறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கையில் தான் போட தெரியாது. ஸோ கரண்டி ஒன்று எடுத்து அதில் வாழை இலையை இந்த மாதிரி கட்டிடுவேன். கட்டிட்டு அதில் எண்ணெய் தொட்டு அதில் தான் வந்து இப்போது வடையை வந்து வச்சு அதில் போடுவேன் நான் சட்டியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப வருஷமாக பண்ணிருக்கேன். நான் வடை செஞ்சால் மிஸ் ஆனதே கிடையாது. ரொம்ப நல்லா வரும். காட்டுறேன் வாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடை வந்து சுட்டு அதில் போட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டைலு. இப்படி தான் நான் ஒரு சொல்லுவேன். நான் சுட்டதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் ஒரு தடவை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம்.
சாப்பிட வேண்டியது. ஃபைனலாக எல்லாம் இருக்க முடிஞ்சிடுச்சு. ஸோ நல்லபடியாக பிள்ளையார் சதுர்த்தி வந்து கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். ஹாய். சோப்பங்கரை போடு. தோப்புக்கரை ரெண்டுக்கா கை பாத்தீங்க. மறுபடியும் நானே முடிஞ்சது போல இருக்கு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போது சாப்பிட்டு முடிச்சாச்சு. வடை சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. மற்றபடி கிறிஸ்பியாக எல்லாமே இருந்தது. ஸோ மெகா சொதப்பல் ஒன்று பண்ணிட்டேன். எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ மெகா சொதப்பல் ஒன்று பண்ணிட்டேன். ஸோ நல்லா வரும்னு நினச்சி பண்ணேன். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ தனியாக சாப்பிடாம சாம்பாரோட ரசத்தில் அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் போல், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ரைட் ஃபைன். ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாேருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னொரு வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் சொல்லு. பாய் சொல்லு. டேடா பாய்.